மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 3ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சிவாவை வந்துட்டு பசுபதி ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிறாரு. என்னன்னா, இத்தனை நாளும் உன் அண்ணனுக்கு பின்னாடி தான் கை கட்டி நின்றுக்கிட்டு இருந்த, இன்னைக்கு உன் அன்னைக்கு பின்னாடி கை கட்டி நின்று காசு வாங்குற மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. இது கேட்டதோட பார்வதிக்கு ரொம்ப கோவம் தாங்க முடியல. சிவா நேரா பசுபதியை பார்த்துட்டு, தேவையில்லாம எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்க, அப்ப பசுபதி சொல்றாரு, நான் சொல்றது தானே நிஜம் அப்படின்னு சொல்ல, அப்ப சிவா வந்துட்டு நேரா அவங்கள பார்த்துட்டு, தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சிவா அந்த இடத்துல இருந்து போறதை பார்த்துட்டு பசுபதியோட கூட்டாளிகளும் சிவாவை பார்த்துட்டு நக்கலா சிரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பார்வதிக்கு மனசு வலி தாங்க முடியல. என்னடா இப்படி நம்ம புருஷனை இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு பார்வதிக்கு ரொம்ப கோவம் தாங்க முடியல. இன்னொரு பக்கம் பசுபதியோட ஆட்களும் நேரா புவனேஸ்வரி கிட்ட போறாங்க. புவனேஸ்வரி கிட்ட போயிட்டு, புவனேஸ்வரி அம்மா நீங்க சொன்ன மாதிரி சொல்லியாச்சு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இது போதும், அந்த பார்வதி வீட்டுல போய் என்ன பண்றான்னு நீங்க பாருங்க அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, எப்படிமா, கண்டிப்பா அந்த பார்வதி அந்த குடும்பத்தை எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும், தான் புருஷனை அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறதுனால பார்வதி வீட்டுல போய் என்ன பண்ண போறா அப்படிங்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க அப்படின்னு. மகாலிங்கம் கேக்குறாரு, அத்தனை பேரையும் பார்வதி எதிர்ப்பாளா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்குள்ள ஒரு கலவரம் வெடிக்க போகுது, அதை நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மகாலிங்கமும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதோட புவனேஸ்வரி மகாலிங்கத்துக்கிட்டையும் ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. கண்டிப்பா பார்வதி உங்களுக்கு கால் பண்ணுவா, கால் பண்ணப்ப நீங்க என்ன சொல்லணும் அப்படிங்கிறத மட்டும் அந்த புவனேஸ்வரி சொல்லி கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு மகாலிங்கமும் சரி அப்படிங்கிறாரு. மகாலிங்கம் அந்த இடத்துல இருந்து போனதோட பசுபதி நேரா புவனேஸ்வரியை பார்த்துட்டு, புவனேஸ்வரி அம்மா கரெக்டா நீ செய்யற பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த குடும்பத்துக்குள்ள யாரும் நிம்மதியாவே இருக்கக்கூடாது, அதுதான் என்னுடைய முதல் திட்டமே. அந்த ஜானகி எப்படி என்னை அவமானப்படுத்தினா ஊருக்கு முன்னாடி, அதே மாதிரி அவளும் ஊருக்கு முன்னாடி அவமானப்படுத்தணும். அதுக்கு நான் சொல்ற பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பசுபதியும், சரிம்மா நீ சொல்றது கண்டிப்பா வந்துட்டு ரைட் ஆகும், ஆனா பார்வதி ஒருவேளை வீட்டுல போயிட்டு கேட்கலைன்னா அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. பார்வதி கிட்ட சொல்லி நம்ம கேட்க வைக்கணும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. அப்புறமா வந்துட்டு பார்வதி நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்ப பார்வதி நேரா ரூமுக்குள்ள போயிட்டு செம்ம கோவத்துல இருக்காங்க. அப்ப ஜானகி வந்துட்டு பார்வதி வரும் பொழுது பார்வதி அப்படின்னு கூப்பிட பார்வதி கண்டுக்கவே இல்லை. எனக்கு வேலை இருக்கு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னடா இது, ஜானகி பேசியும் இந்த பார்வதி சரியா பதில் சொல்லலையே அப்படின்ட்டு அத்தைக்கு ஒரு சந்தேகம். அப்ப ஜானகி நேரா சிவாவை பார்த்து, சிவா என்னாச்சு, 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு காசு கொடுத்துட்டு வந்தீங்களே அப்படின்னு. சிவா சொல்றாரு, அண்ணி அங்க இருக்கிறவங்க தேவையில்லாம பேசிட்டாங்க அப்படின்னு. ஜானகி கேக்குறாங்க, ஏன் சிவா என்ன பேசுனாங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அங்க உள்ளவங்க இது மாதிரி நான் அண்ணனுக்கு பின்னாடி தானே இத்தனை நாளும் இருந்தேன், இப்ப அன்னைக்கு பின்னாடி கை கட்டிக்கிட்டே நிக்கணும்னு சொல்லி பார்வதிக்கு முன்னாடி ரொம்ப மோசமா பேசிட்டாங்க. அவளுக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தினதோட பார்வதிக்கு மனசு தாங்க முடியல, அதான் ரொம்ப கோவமா போறா, மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம ஜானகி சொல்றாங்க, யார் அப்படி பேசுனது அப்படின்னு. சிவா சொல்றாரு, எல்லாம் அந்த பசுபதி தான் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இதெல்லாம் அந்த புவனேஸ்வரி சொல்லி கொடுத்துதான் நடக்கும் அப்படின்னு. அப்ப பார்வதி அந்த இடத்துக்கு வந்துட்டு, யாரு சொல்லி கொடுத்து நடக்குது, புவனேஸ்வரி சொல்லி கொடுத்து நடக்குதா, இப்படியே என் புருஷன் கிட்ட கண்டதையும் சொல்லி அவரை ஏமாத்தலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஏன் பார்வதி இப்படி கோவமா பேசுற அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, ஆமா நீங்க வேணா பாருங்களேன், இத்தனை வருஷமா என் புருஷன் இந்த வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி தானே இருக்காரு, அவருக்குன்னு ஏதாவது ஒரு அங்கீகாரம் இருக்கா, எதுவுமே இல்லை. அப்பன்னா நீங்க இந்த வீட்டுல மட்டும்தான் வந்துட்டு வேலை கொடுக்குறீங்க, வெளியிலயும் அவரை வேலைக்கார மாதிரிதான் நினைக்கிறாங்க, அண்ணனுக்கு நிகரா இவரை யாருமே நினைக்கவே இல்லை, இவரை ஒரு வேலைக்கார மாதிரிதான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு.
இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பார்வதி, சிவா இந்த வீட்டுல உரிமையோட தான் இருக்காரு. அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கிடைக்குதோ அதே மரியாதை தான் வெளியில கிடைக்குது. அவங்க தேவையில்லாம நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறதுக்காக அவங்க இப்படி பேசுறாங்க. நீயும் அவங்க சொன்னதை நம்பி நீ வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இப்படியே சொல்லி சொல்லி எங்க வாயை அடைச்சிருங்க. எங்களுக்கான உரிமை இந்த வீட்டுல என்னதான் இருக்கு அப்படின்னு. அப்ப பார்வதி சொன்னதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பார்வதி, இந்த வீட்டுல நீயும் ஒரு மூத்த மருமக மாதிரி தானே அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, என்ன நான் இந்த வீட்டோட மருமகளா? நீங்க சொன்ன பிறகுதான் ஞாபகம் வருது. நீங்க எப்படி கிரீடத்தை எடுத்துட்டு போயிட்டு மரியாதைய வாங்கிக்கிட்டீங்க, அதே மாதிரி நான் இந்த வீட்டுல பண்ணியிருந்தா என்ன இந்நேரம் சும்மா விட்டுருப்பீங்களா? எல்லாருமே வந்துட்டு என்னை இந்த வீட்டுக்குள்ளேயே அனுமதிச்சிருக்க மாட்டீங்க. நீங்க செஞ்சா மட்டும் நியாயம், நாங்க செஞ்சா மட்டும் அநியாயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேக்குறாங்க. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, பார்வதி நீ பொறுமையா முடிவெடு அப்படின்னு சொல்ல, சிவா நேரா பார்வதியை பார்த்துட்டு, பார்வதி நீ தேவையில்லாம அண்ணியவே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க, நீ வீட்டுக்குள்ள போ அப்படின்னு. ஆனா பார்வதி சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்ப சிவா நேரா ஜானகியை பார்த்துட்டு, அண்ணி அங்க அவங்க அப்படி பேசினதுனால இவ கொஞ்சம் கோவமா பேசுறா, இவ மேல கோபிச்சுக்காதீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, எனக்கு பார்வதியோட கோவத்தை பத்தி தெரியும், அவ இப்ப கோவப்படுவா, அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிடுவா அப்படின்னு. இதை கேட்டதோட சிவாவும் சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஜானகி நினைக்கிறாங்க, இந்த புவனேஸ்வரி குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக தான் அவ இப்படி சொல்லியிருக்கா, இது தெரியாம பார்வதி இப்படி பேசுறாளே அப்படின்ட்டு ஜானகி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப மாயா அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ஜானகி நேரா மாயாவை பார்த்துட்டு, மாயா பாத்தியா அந்த புவனேஸ்வரி எப்படி எல்லாம் வீட்டுக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறதுக்கு பண்றான்னு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியம்மா, அவ நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை என்னதான் பண்றது அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, அதான் மாயா எனக்கும் தெரியல, அந்த புவனேஸ்வரி இப்படி ஏதாவது பண்ணி நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுலே இருக்கா, அவளை எப்படி வந்துட்டு கிராஸ் பண்ணி வரப்போறோம்னே தெரியல. இப்ப புது பிரச்சனை வேற, இதனால பார்வதி என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல அப்படின்னு. மாயா சொல்றாங்க, கவலைப்படாதீங்க பெரியம்மா, பார்வதி பெரியம்மா அந்த அளவுக்கு கோபத்துல எதுவும் முடிவெடுத்துற மாட்டாங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இல்ல அவ கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவெடுத்துட்டா அது இந்த குடும்பத்துக்கு தான் பிரச்சனை ஆகும், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சின்னு பார்த்தா இதுக்கு அடுத்த பிரச்சனையா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, கவலைப்படாதீங்க பெரியம்மா, கண்டிப்பா பார்வதி அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு மாயா சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்வதி நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு குழப்பத்துல இருக்காங்க. அப்ப மகாலிங்க நேரா கால் பண்றாரு. பார்வதி நேரா போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்ல, அப்ப மகாலிங்க சொல்றாரு, அம்மா நான் தாம்மா மகாலிங்கம் பேசுறேன் அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, சொல்லுங்க அப்படின்னு. மகாலிங்கம் கேக்குறாரு, என்னம்மா உன் பேச்சே சரியில்லை, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப பார்வதி வந்துட்டு கோயில்ல நடந்ததை சொல்றாங்க. இது கேட்டதோட மகாலிங்கம் சொல்றாரு, அவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அதானம்மா உண்மை, அந்த வீட்டுல நீ எப்படி இருக்க, உன் புருஷனும் எப்படி இருக்காங்க, ஒரு வேலைக்கார மாதிரி தானே இருக்காங்க, எந்த அளவுக்கு ரகுராமுக்கு உரிமை கிடைக்குதோ அதே அளவுக்கு தானமா உனக்கு உரிமை கிடைக்கணும். ஆனா கொஞ்சமாவது உன்னை பத்தி அந்த வீட்டுல உள்ளவங்க யோசனை பண்ணி பாக்குறாங்களா? உன் புருஷனுக்கும் அதே உரிமை கிடைக்கணும்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சொத்தாவது கிடைக்கணும்ல. இப்ப கோயிலுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டா உங்க கையில இருந்து எடுத்து கொடுக்கணும்ல, அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு அண்ணன் பின்னாடியே போக முடியுமா அப்படின்னு. அப்ப பார்வதி கேக்குறாங்க, அப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, உனக்கு அந்த சொத்தை நீ கேட்டுதான் எழுதி வாங்கணும். நீ என்ன பண்றன்னா, நீ வீட்டுக்கு சொத்தை பிரிக்கிறவங்களை கூப்பிட்டுட்டு சொத்தை பிரிச்சிரு, அப்பதான் உனக்கான உரிமை கிடைக்கும். இல்லைன்னா நீ கடைசி வரைக்கும் இப்படியே அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கணும். அவங்க சொல்றதும் உண்மையாகிரும். இத்தனை நாளும் ரகுராமோட கையை ஏந்திக்கிட்டு இருந்தீங்க, இப்ப ஜானகிட்ட கையேந்திர மாதிரி ஆகிரும் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி கேக்குறாங்க, சரி நான் அதே மாதிரி பண்றேன், அப்பதான் என் புருஷனுக்கான உரிமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்துட்டு பார்வதி வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பார்வதி நேரா மகாலிங்கத்துக்கிட்ட, நீங்க அந்த சொத்து பிரிக்கிறவங்களை வர சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மகாலிங்கமும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க.
அப்ப மகாலிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாளும் அந்த ரகுராமோட குடும்பத்தை பழிவாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நமக்கு முன்னாடியே ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு, அதை கண்டுக்காம இருந்துட்டோம். இதை வச்சு அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு மகாலிங்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நேரா புவனேஸ்வரிக்கு கால் பண்ண புவனேஸ்வரி நேரா மகாலிங்கத்துக்கிட்ட சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, அம்மா தங்கச்சி, நீ சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்குள்ள சொத்து பிரச்சனை வந்துட்டு நாளைக்கு காலையிலேயே அந்த பார்வதி அந்த சொத்து பிரிக்கிறவங்கள வீட்டுக்கு வர சொல்லி அவ புருஷனுக்கான சொத்தை கேட்டு வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்றா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம். இதைத்தானே நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன், நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு. இதை கேட்டுட்டு மகாலிங்க சொல்றாரு, ஆமா, இதுக்கப்புறம் நடக்க போற பிரச்சனைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு மகாலிங்க சொல்றாரு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரியும் சரி, இனிமே அந்த ரகுராம் என்ன பண்ண போறான்னு நானும் பாக்குறேன், ஜானகி இந்த பிரச்சனைய எப்படி தீர்க்க போறா அப்படின்னு பாப்போம் அப்படின்ட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி வந்துட்டு மறுநாள் காலை அந்த சொத்து பிரிக்கிறவங்கள வீட்டுக்கு வர சொல்றாங்க. புது புது ஆள் வீட்டுக்கு வந்ததோட ரகுராம் நேரா அவங்கள வர சொல்லி, சொல்லுங்க ஏதாவது முக்கியமான பிரச்சனை அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, இது மாதிரி பார்வதி தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரகுராம் நேரா பார்வதியை பார்த்துட்டு, பார்வதி எதுக்கு இவங்களை வர சொன்ன அப்படின்னு கேட்க, நம்ம அத்தை கேக்குறாங்க, ஏன் பார்வதி இவங்களை வர சொல்லியிருக்கா, எதுக்காக அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, வக்கீல நான் எதுக்காக வர சொல்லியிருக்கேன்னா, இது மாதிரி என் புருஷனுக்கும் உங்களோட ஹஸ்பண்டோட சொத்துல உரிமை இருக்குல்ல, மாமாவோட சொத்துல உரிமை இருக்குல்ல, அப்ப நீங்க வந்துட்டு என் புருஷனுக்கும் சொத்து ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நேரா பார்வதியை பார்த்துட்டே, பார்வதி என்னம்மா பேசுற அப்படின்னு சொல்ல, பார்வதி சொல்றாங்க, ஆமா, எந்த அளவுக்கு உரிமை இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. இது மாதிரி ரகுராம் மாமாவுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு என் புருஷனுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் வக்கீல வர சொன்னேன், இது மாதிரி நீங்க சொத்தை பிரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதோட அங்க உள்ளவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வக்கீல் நேரா ரகுராம பார்த்துட்டு, இங்க பாருங்க, சுமூகமா பிரிச்சிடறான்டா பிரிச்சிடலாம், ஒருவேளை நீங்க பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னா சட்டப்படி பிரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க ரகுராம். அப்ப ரகுராம் நேரா பார்வதியை பார்த்துட்டு, பார்வதி சொன்னதுல எந்தவித தப்பும் இல்ல, சிவாவுக்கும் இந்த வீட்டுல முழு உரிமை இருக்கு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால சிவாவுக்கும் இந்த சொத்துல முழு பங்கு இருக்கு. சிவா, உனக்கு என்னோட சொத்துல பாதி உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல பார்த்துட்டு, இங்க பாருங்க, எந்த அளவுக்கு பார்வதி கேட்கிறாளோ அந்த அளவுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க, மாயாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அத்தை நேரா ரகுராம பார்த்துட்டு, ரகுராம், இந்த சொத்தை பிரிக்க கூடாது அப்படிங்கிறது தானப்பா முதல் அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்றாரு, அதுக்காக சிவாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? சிவா என்னோட தம்பி தான், எனக்கு பின்னாடி அவன் இருக்க வேணாம், அவன் முன்னேறி போய்கிட்டே இருக்கட்டும், அவனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நான் கொடுக்கறதுல எந்தவித தப்பு இல்லை. சிவா, உனக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு உரிமை வேணுமோ அதே அளவுக்கு உனக்கு கிடைக்கும். நீ இந்த வீட்டுல ஒருத்தன் தான், நீ வந்துட்டு இந்த வீட்டுல ஒருத்தன் தான், அதனால உனக்கு வந்துட்டு கிடைக்க வேண்டிய உரிமை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ட்டு வக்கீல பார்த்துட்டு, இங்க பாருங்க, சிவாவுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே அவனுக்கே எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துல இருந்து போறாரு. இது கேட்டதோட பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறம் வக்கீலும் சரி, அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே, இனிமே பார்வதி உங்களுக்கு என்னென்ன சொத்து வேணுமோ சொல்லிடுங்க, எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப சிவா நேரா பார்வதியை பார்த்துட்டு, இங்க பாரு பார்வதி, என்னதான் சொத்து பிரிக்கணும்னு சொன்னாலும் எனக்கு என் பேர்ல சொத்து எதுவுமே வேணாம் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. உங்க பேர்ல வேணான்னா இருங்க, அதை நான் என் பேர்ல மாத்திக்கிறேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. சிவா நினைக்கிறாரு, இவளுக்கு சொத்து மோகம் வந்துருச்சு, நேற்று தேவையில்லாம அந்த பசுபதி பேசுனதுதான் பிரச்சனை, அவன் பேசுனதுனாலதான் இவ இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்கா அப்படின்ட்டு அந்த சிவாவும் ரொம்ப கோவப்படுறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரியோட குடும்பம் தான் அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா சிவாவை வந்து பார்த்துட்டு, சிவா, என்ன சிவா இது, பார்வதி அப்படி பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. சிவா சொல்றாரு, இங்க பாருங்க அண்ணி, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, நேத்து நாங்க 2 பேருமே கோயிலுக்கு போனப்ப அந்த புவனேஸ்வரியோட அண்ணன் பசுபதி இருக்காருல்ல, அவர் தான் வந்துட்டு நேரடியா என்கிட்ட வந்துட்டு ரொம்ப வந்து அவமானப்படுத்தி பேசினாரு, இத்தனை நாளும் அண்ணனுக்கு பின்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த, இப்ப வந்துட்டு உன் அன்னைக்கு பின்னாடி நின்று வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு முன்னாடியே ரொம்ப அவமானப்படுத்தி பேசினாரு.
இதுதான் பார்வதி மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனாலதான் பார்வதி இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஜானகி. ஜானகி சொல்றாங்க, கண்டிப்பா இது அந்த புவனேஸ்வரியோட திட்டமா தான் இருக்கும். இந்த குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்னு நினைச்சு கடைசியில ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்ப கோவப்படுறாங்க. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாருங்க அண்ணி, கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு பிளானோட தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி அந்த குடும்பத்துக்கிட்டேருந்து நம்மளால எப்பயுமே தப்பிக்க முடியாது போல அண்ணி அப்படின்னு சொல்ல ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு சிவா, இதை பத்தியெல்லாம் கவலைப்படாத. கண்டிப்பா நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனை சரியாகிரும். நீ ஃபீல் பண்ணாம இரு அப்படின்னு கேட்க சிவாவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஜானகி வந்துட்டு அவங்க ரூமுக்கு போகும் பொழுது மாயா நேரா ஜானகிட்ட போயிட்டு, என்ன பெரியம்மா, அந்த புவனேஸ்வரி இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அவளை நம்ம கோயில்ல பார்த்து நேரடியா எச்சிட்டு வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போறாங்க. அங்க வந்துட்டு ஜானகி வந்துட்டு நேரா புவனேஸ்வரியை பாக்குறாங்க. ஜானகி நேரா புவனேஸ்வரி கிட்ட, ஏய் புவனேஸ்வரி நில்லு அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி நேரா ஜானகியை பார்த்துட்டு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, அப்ப ஜானகி கேக்குறாங்க, அப்படி என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அப்படின்னு உனக்கு என்ன கோவம்? எதுக்காக என் குடும்பத்தையே இப்படி சுத்தி சுத்தி வர அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அன்னைக்கு நான் பட்ட அவமானம் உனக்கு தெரியல, அதனாலதான் நீ இப்படி பேசுற. உன் குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரும் இப்படிதான் நிம்மதி இல்லாம இருப்பாங்க. உன் குடும்பத்தை நான் பிரிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜானகி நேரா புவனேஸ்வரியை பார்த்துட்டு, உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்னால முடிஞ்ச பாதி திட்டத்தை நிறைவேற்றிட்டேன். இனிமே சொத்தை பிரிக்க போறாங்க. இனிமே உங்களால என்ன பண்ண முடியும்? உன் மாமனாரு சொத்தை பிரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ரகுராமும் என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த சொத்தை பிரிக்க கூடாது அப்படின்னு அவனும் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப அவன் வாயிலேருந்தே சொத்தை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். பாத்தியா, இதான் என்னுடைய முதல் வெற்றி. இனிமே உன் குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரையும் நான் பழிவாங்க போறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஜானகி. அப்ப மாயா இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ ப்ரொமோ இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரகுராம் வந்துட்டு சொத்தை பிரிக்கலான்னு சொன்னதோட பார்வதி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரகுராம் வீட்டில் சொத்தை பிரிப்பாங்களா இல்லையா? சொத்தை பிரிப்பாங்க அப்படின்னா ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. சொத்தை பிரிக்க மாட்டாங்க அப்படின்னா ஒயிட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அதோட நம்ம ஜானகி இல்லை மாயா, அவங்க 2 பேர்ல ஒருத்தவங்க தான் ரகுராமோட குடும்பத்தை காப்பாற்றணும். புவனேஸ்வரி ரகுராமையும் ஜானகியையும் கண்டிப்பா பிரிச்சு காட்டுவேன் அப்படின்னு ஜானகி கிட்டேயே சவால் விட்டுருக்காங்க. ஜானகி இதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் இன்னும் நிறைய ட்விஸ்டோட நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை இந்த சேனல்ல நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.